உலகெங்கும் இருந்து இந்த வள்ளியடி ஜோதிடம் யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும், அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும். இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொருத்தருடைய உடம்புலையும் காளி தேவி வாசம் செய்கிறாள் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. யார் இந்த காளி? இந்த காளி தேவியினுடைய அம்சம் என்ன? ஓம் நமசிவாய அப்படின்னு சொல்கிற இடத்துல சி அப்படிங்கிற இடத்துல தான் நெருப்பு தத்துவம், நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் இப்படி சொல்லக்கூடிய அந்த பஞ்சபூதங்களால் ஆனது தான் நம்ம உடம்பு, இந்த உலகம்னு சொல்லுவோம். நெருப்பு தத்துவத்தை உடையவள் காளி. இந்த காளி தேவி சிவபெருமானோடு இரண்டு பேரும் சரியாக உக்கிர தாண்டவம் ஆடியவர்கள். அவர்கள் தாண்டவம் ஆடுகிற போது சிவபெருமான் ஒரு விஷயத்தை செஞ்சார். காளி தேவி நமக்கு இணையாக விட்டு கொடுக்காமல் ஆடிக்கொண்டிருக்கிறாளே, இவளை எப்படியாவது தோற்கடிக்க வேண்டும்னு தனது காலை தூக்கி ஆடினார். காலை தூக்கி இடது காலை மேலே தூக்கி வலது காலுடைய தண்டையை அதில் மாற்றுவதற்கான வாய்ப்பை செய்தார். அதுபோல காளி செய்வதற்கு அவர் பெண் என்பதனால் அதை செய்வதற்கு யோசித்தார். அதனால் நீ தோத்துட்ட அப்படின்றதுனால உடைய அகங்காரமும் ஆணவமும் அடங்கலை. அதனால் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக போய் கோயில் கட்டி அங்கே உட்காருன்னு சொல்லி அந்த அம்மனை ஒதுக்குப்புறமாக வச்சாங்க. இன்றைக்கி தில்லை காளிங்கிற காளியம்மன் தில்லையில் 1 கிலோமீட்டருக்கு அப்புறம் தான் அங்கிட்டு தான் இருப்பாங்க. இப்போ ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு இடங்கள்லையும் இந்த தில்லை காளி அம்மன் அல்லது ஏதோ ஒரு காளி அம்மன் அந்த ஊருக்கு காவலாக இருக்கும். கருப்பணசாமியோடு காளி இருக்கும். கருப்பணசாமி எங்கே இருக்காரோ அங்கெல்லாம் காளி தேவி இருப்பாங்க. இப்படி ஒரு அமைப்பை நம்ம ஒவ்வொரு ஊர்கள்லையும் ஒவ்வொரு கிராமங்கள்லையும் அந்த காலத்துலேருந்தே நம்முடைய முன்னோர்கள் உருவாக்கி வச்சுருக்காங்க. இப்போ இந்த காளிங்கிற ஒரு விஷயம் எதை சார்ந்த விஷயம்? நீர், நிலம், நெருப்பு, ஆகாயம், காற்று அப்படிங்கிற வகையில் இந்த நெருப்பு தத்துவத்தை உடையவள் காளி. எல்லாரோடமே இருக்கல சார், தெரியும். எப்போ அந்த காளி உங்கள் உடம்புல வெளிப்படுவா? நெருப்பு தத்துவம்னா அப்போ நெருப்பு தத்துவம் நம்ம உடம்புல இருக்குல்ல, அப்போ அது காளியாக வெளிப்படும்ல. அப்போ அது நம்ம உடம்புல இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல. காளி என்பவள் அநியாயத்தை எதிர்த்து கேட்கிறவங்க. எங்கு சதி நடக்கிறதோ, எங்கு அநியாயம் நடக்கிறதோ அப்போ கொதிச்சு எழுந்து அதை கேட்குறவங்க தான் காளி. ஒவ்வொருத்தர் உடம்புலையும் அது இருக்கும். அந்த நெருப்பு தத்துவம் உண்டு. உங்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்யப்படுகிறது, அல்லது உங்கள் பொருளை அபகரிச்சுக்கிட்டாங்க, அல்லது உங்களை ஏமாத்துறாங்க, அல்லது உங்களை அந்த இடத்துல அந்த சூழ்நிலை மதிக்கலை, வெளியேற்றப்படுறாங்கன்னா ஒரு கோபம் வரும் தெரியுமா? கடுமையான கோபம் வரும், ஆக்ரோஷமாக. தன்னை ஏமாற்றிட்டான், எனக்கு துரோகம் பண்ணிட்டான் அப்படின்னா அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரு கோபம் வரும் பாருங்கள், கடுமையாக வரும். ஒவ்வொருத்தருக்கும் வருதா இல்லையான்னு நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் சொல்லணும். கண்டிப்பாக வரும். அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடு தாங்க காளி தேவி. காளியை நம்ம சாதாரணமாக சொல்ல முடியாது. ஒவ்வொரு ஊர்லேயும் வடநாட்டுகள்